ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 86வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பினை நல்கிய மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் டிஎன்ஏவை பற்றி பேச வேண்டும். பேசுவதற்கு முன்னால் ஒரு 2 நபர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவன். ஒருவர் சத்தியமங்கலத்தில் இருந்து ஜோதிட பணி ஆற்றிய அமரத்துவம் அடைந்த உத்தமர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்ததாக அடியேன் இப்பொழுது சிறிது நேரம் உரை நிகழ்த்துவதற்கு காரணமாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அம்மா உட்காருங்க, சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை மனதால் நினைந்து அவருடைய கருத்துக்களை அடியேன் கேட்டதை உள்வாங்கியதை உங்கள் முன்னால் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சென்ற ஜென்மத்தினுடைய ஊழ்வினை இந்த பிறவியிலே உறுத்து வந்து ஊட்டும். ஆகையினால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொன்னதற்கு ஏற்ப நம்முடைய கர்ம பலன்களை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கின்றோம். இப்பொழுது நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால், குழந்தையைப் போல வாரத்தினுடைய நாட்கள் 7, ஞாயிறு தொடங்கி சனி முடிய உள்ள நாட்கள் 7 எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்திலே ஜோதிடர்களாகிய நாம் ஜோதிடம் பார்ப்பதற்கு பல்வேறு கணித முறைகளை கையாள்கின்றோம். குழந்தை பிறந்த உடனே வருகின்றார்கள். சூரிய உதயத்தை கொண்டு குழந்தை பிறந்த நேரத்தினுடைய உதயாதி நாழிகை என்ன, அன்றைய நட்சத்திரத்தினுடைய ஆதி எண்ணம் பரம் நாழிகை என்ன என்று பல்வேறு கணித முறைகள். ஒரு கணித முறை 2 கணித முறை அல்ல, தொட்டதற்கெல்லாம் கணித முறையை நாம் பயன்படுத்தி பல்வேறு ஜோதிட நிகழ்வுகளை விதிகளை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நான் சொல்ல இருப்பது ஹோரைகளை பற்றி. உதாரணமாக சூரிய ஹோரை என்று சொன்னால் ஜோதிடர்கள் ஹோரைகளை நிறைய பயன்படுத்துகிறார்கள். ஒரு அரசு காரியத்துக்கு போகணுமா, சூரிய ஹோரையில் போ. ஒரு நல்ல காரியம் செய்யணுமா, தாய் சம்பந்தப்பட்ட விஷயமா, சந்திர ஹோரையில் செய்ய. ஒரு இடம் பிரச்சனையாக போகணுமா, செவ்வாய் ஹோரையில் போ. ஒரு பள்ளி சம்பந்தமான விஷயத்துக்கு, நீ படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு போகணுமா, புதன் ஹோரையில் போ. ஒரு திருவிழா, ஒரு திருக்கோயில் விஷயமா ஏதாவது முடிவு எடுக்கணுமா, குரு ஹோரையில் எடு. ஒரு திருமண சம்பந்தமான விஷயமா, சுக்கர ஹோரையில் போ. இப்படி ஹோரைகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஹோரைகளை இப்போ ஹோரை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் இந்த கிழமைகளையே ஹோரைகளை மையப்படுத்தித்தான் எடுத்தார்கள் என்று சொல்லுவதற்காக இப்பொழுது நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய முன்னோர்கள் கிழமைகளை வரிசைப்படுத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் வரிசைப்படுத்துகிறோம் அல்லவா, அந்த வரிசைப்படுத்தியதே எந்த அடிப்படையிலே வரிசைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் ஹோரைகளினுடைய அடிப்படையிலே வரிசைப்படுத்தினார்கள். சூரிய உதயத்திலிருந்து தொடங்கிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தில் 6 மணி என்று வைத்துக் கொள்வோமே, அப்போ சூரிய ஹோரை தொடங்கும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து சுக்கிர ஹோரை, அதற்கு 1 மணி நேரம் கழித்து புதன ஹோரை, அதற்கு 1 மணி நேரம் கழித்து சந்திர ஹோரை, அதற்கு 1 மணி நேரம் கழித்து சனி ஹோரை, அதற்கு 1 மணி நேரம் கழித்து குரு ஹோரை, அதற்கு 1 மணி நேரம் கழித்து செவ்வாய் ஹோரை. இப்படி சுழற்சியாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு ஹோரை நடந்து வரும். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை. ஒரு நாளைக்கு 4 முறை அந்த ஹோரை இடம்பெறும். அதாவது எந்த கிழமையினுடைய ஹோரையோ அந்த கிழமையினுடைய ஹோரை ஒரு நாளைக்கு
4 மணி நேரத்துக்கு நடக்கணும். அப்போ உதாரணமாக சூரிய ஓரை என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு, அதற்கு அடுத்து மதியம் 1 மணிக்கு. உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அம்மா சொன்னாங்க, இங்கே நாங்கள் இப்போ இங்கே எல்லோரும் நீங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கட்டணம் என்று கழியற்க சிற்றுளியால் கல்லும் தகரும் தகரா கணங்குழாய் கொள்ளுடை கொடுத்தினால்னு ஒரு அருமையான பாட்டு. முழுமையான தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. ஆகையினால அம்மா சொன்னதை போல அடியனுக்கு புரிந்ததை இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 6 மணிக்கு சூரிய ஓரை, அடுத்து 1 மணிக்கு சூரிய ஓரை, இரவு 8 மணிக்கு சூரிய ஓரை, விடியற் காலம் 3 மணிக்கு சூரிய ஓரை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இருக்கட்டும் ஒரு மணி மட்டும்தான். அது அம்மா கையால் வாங்கி சாப்பிட்டோம்னா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். விடிய காலம் 3 மணிக்கு, அடுத்தது 4 மணிக்கு ஒரு வாரை, அப்புறம் 5 to 6 ஒரு வாரம், அதுக்கு அடுத்த நாள் வாரம் சந்திர வாரையாக இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து சந்திரன் வந்துடுது திங்கக்கிழமை. அந்த நாளை வகுத்தது எப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சந்திரவாரையை பாருங்கள். சந்திரவாரையிலையும் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன், எல்லாம் விரிவாக பேசலை. சந்திரகோரையிலையும் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரகோரை ஆரம்பிக்குமா? அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு 6 மணிக்கு சந்திரவாரை, மத்தியானம் 1 மணிக்கு சந்திரவாரை, இரவு 8 மணிக்கு சந்திரவாரை, விடிகாலம் 3 மணிக்கு சந்திரவாரை. அப்போ சந்திரகோரை முடிஞ்சு சந்திரகோரைக்கு அடுத்து சனிவாரை, சனிவாரைக்கு அடுத்தது செவ்வாய், சனிவாரைக்கு அடுத்து குருவாரை. முடிஞ்சு போச்சு, அந்த நாள் முடியுது. குருவாரைக்கு அடுத்து செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமை தொடங்கும். நான் எதுக்கு சொல்கிறேங்களுக்கு புரியுதான்னு கேட்குறது கேட்குறேன் இல்லைங்களா? அப்போ அந்த கிழமை ஞாயிறு, அதுதான் கான்செப்ட். அதுதான் இப்போ சொல்ல வந்ததனுடைய நோக்கமே. கிழமைகள் முதலிலே வரிசைப்படுத்தப்படவில்லை. நம்முடைய முன்னோர்கள் ஓரைகளை முதன்மையாக கையாண்டு அதன் வழியாக கிழமைகளை வரிசைப்படுத்தினார்கள். அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதை சந்திரசேகர் ஐயா சொன்னார்னா, அது சந்திரசேகர் ஐயா வருஷப்படுத்தினோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அதோட இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லி நிறைய பண்ணுறேன். இப்போ சொன்ன வரைக்கும் அவ்வளோதான். இப்போ என்ன சின்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்கள் நாம் போன ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ, சில பேர் அந்த கிரகமே சாபமாக அமைந்து நம்மை வழிநடத்துகின்றது இந்த பிறவிதை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சூரியன், நம்முடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்குன்னா அந்த சூரியன் நமக்கு வழிகாட்டும், நமக்கு வேண்டியதை நமக்கு ஊட்டாது. அந்த சூரியனானது தன்னுடைய வெளிச்சத்தை காட்டி இதன் வழியாக இப்படி போ. அம்மா பேசினாங்க, ஜோதிடமே வழிகாட்டக்கூடியதுதான். அதனால சூரியன் வழிகாட்டுமே ஒழிய நமக்காக நம்மை வந்து அடையாது, நாம் தாம் அதனை தேடி போக வேண்டும். அதே நேரத்தில் சந்திரன் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடியது, நிலையில்லாதது. சந்திரன் நிலையில்லாது. காரணம், இந்த கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம், வளர்பிறை, தேய்வரைன்னு இருக்கல்லவா. அதனால் சந்திரன் வந்து ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டது. நம்முடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல வச்சுட்டு சந்திரன் இருக்குன்னா அவருக்கு தொழில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சொல்லாமல் சொல்லக்கூடாத ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதே போல் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எந்த நோக்கத்திற்காக அவன் பிறந்தானோ, எந்த லட்சியத்திற்காக அவன் பிறந்தானோ, எந்த அபிலாசைகளை மனதிலே சுமந்து பிறந்தானோ அதை நிறைவேற்றி கொள்வதற்கான கிரகமாக புதன் சொல்லப்பட்டிருக்கிறது, செவ்வாய் சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் நம்முடைய இலக்கை சொல்லக்கூடிய கிரகம். நாம் என்ன நோக்கத்திற்காக பிறந்தோம் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அதே போல புதன்
புதன் இந்த டாக்குமெண்ட்ஸு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பதிவு பத்திரம், நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய அடையாள அட்டை, ஆதார் கார்டு, இதெல்லாமே புதன் தான். நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்துமே புதன். இந்த புதன் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும். ஆகையினால் இந்த புதனுடைய அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பதில் சொல்லணும். புதன். அடுத்தது குரு. இதோ ஒவ்வொரு வார்த்தை குரு நமக்கு நல்ல வழிகாட்டும். குரு நமக்கு வழிகாட்டும். அதே நேரத்தில் சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரத்தை விரும்பும், சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு இருக்கணும். அந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்களையெல்லாம் அந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த பாவத்தோடு இணைத்து பேச வேண்டும். இந்த சனியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்முடைய கர்மகாரகன் சனி அல்லவா. அந்த சனி நம்முடைய காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திலே இடம்பெறக்கூடியது. ஆகையினால ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் இந்த சனியானவர் எந்த வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். லக்னத்தில் இடம்பெற்றிருக்க ஒருத்தருக்கு அப்படின்னா நான் எப்படிப்பட்ட அப்படி தெரியுமான்னு பெருமையாகவும் மற்றவர்களுடைய மனம் நோக முடியாமல் பெருமையாக தன்னைத்தானே பேசிக்கூடாது. சில பேருக்கு லக்னத்தில் சனி இருக்கும். சனி இருந்து நாம் குறைச்ச மதிப்பிடுறதுக்கு தயாராக இல்லை. தன்னைத்தானே எளிமையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தால் அந்த சனி நமக்கு பண்பாக ஆதரவாக பயனளிக்கக்கூடிய வகையில் வழி நடத்துவார். அதே நேரத்தில் சனி 2ஆம் இடத்தில் இருக்கு அப்படின்னா குடும்பத்தினுடைய பெருமையை வெளியே பேசக்கூடாது. எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்கள் அவ்வளோ பெரிய தர்பார் குடும்பம் அப்படி இப்படிலாம் சில பேர் பேசுவாங்க. அடுத்தவர்களுடைய மனதிலே பெருமைப்படும்படி அந்த சனி சனிங்கிற கிரகம் எந்த பாவத்திலே இடம்பெற்றிருக்கிறதோ அந்த பாவத்தை அடுத்தவர்கள் மனதிலே பெரிதாக பிரபலியப்படுத்தி பேசி திசைக்கு ஆளாகக்கூடாது. 4ஆம் இடத்துல சனி. நான் எப்படிப்பட்ட வீடு கட்டிருக்கேன்னு தெரியுமா, மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கேன் அப்படி பெரிய பெருமையா பேசக்கூடாது. 4ஆம் இடத்திலே சனி இருந்தால் மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல. சனினாலே எளிமைதான், பெருமையெல்லாம் பேசக்கூடாது. சூரியனுக்கும் சனிக்கும் சூரியன் என்ன பண்ணுன்னா நான் தான் எல்லாம் அப்படின்னு பேசும். சனி என்ன பண்ணுனா அடியாருக்கு அடியேன், அடியாருக்கும் அடியேன், இதுதான் சனி. அப்போ சனின்னு இருக்கக்கூடியவங்கள், சனி கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அவர்கள் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதை மனதிலே பதித்து கொண்டால் 7.5 சனிக்கு பயப்பட வேண்டாம், அஷ்டம சனிக்கு பயப்பட வேண்டாம், அர்த்தாஷ்டம சனிக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதுன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு நிறைய நேரம் கூட பேசலாம். இந்த வயது முதிர்வின் காரணமாக என்னுடைய மனச்சோர்வு நீங்க முதலிலே கைதட்டி என்னை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள்னு கேட்டுக்குவேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை கேட்கல, நிறைவாவது அதை செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. மிக சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.